ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு நாள் எதேர்ச்சியாக ஷாப்பிங் போகும்போது டவுன் சென்டருக்கு போயிருந்தோம். அங்கே போய்க்குள்ள பார்த்தா கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருந்தாங்க. சூப்பராக டெக்கரேட் பண்ணிவிட்டு அதிலேருந்து மார்க்கெட் போட்டிருந்தாங்க. சூப்பராக நல்லா இருந்துச்சு. சரி, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாமெண்டு அப்படியே கண்டினியூ பண்ணேன். அது ஒரு வ்ளாக்காக எடுத்து போட்டிருக்குறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முதல் நாங்கள் எங்களுக்கு உடுப்படுப்போம். மகனுக்கு பிறந்தநாள் வருதுண்டு மார்க்கெட் ஸ்பென்சரில் அவருக்கு கோட் ஷூட் இருக்குதா இல்லையண்டா பிளேசர் மாதிரி எதுவும் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு போனாங்க. அதுக்கு பிறகு அந்த அலுவல் முடிஞ்ச பிறகு இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் பக்கம் வந்தேன். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா தீமில் டெக்கரேட் பண்ணி அதுக்கு டெக்கரேஷன் சாமான்கள் விற்கிற கடையில் அதில் கிறிஸ்மஸ் கேண்டி ஷாப்புகள், அதில் ஸ்வீட் ஐட்டங்கள், உடுப்புகள் அண்டு எல்லாமே ஒரு மார்க்கெட் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா டெக்கரேஷனோட பார்க்கக்குள்ள அது சூப்பராக இருந்தது அந்த தீம். இது எனக்கு புதுசாக இருந்தது. என்னென்னா நாங்கள் அவுட் சைட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் கிறிஸ்மஸ். நாங்கள் போன கிறிஸ்மஸ் வந்து லண்டனில் இருந்தாங்க. ஆனால் அங்கே நாங்கள் இப்படி ஒரு இதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இவ்வளவு இந்த லண்டன் சிட்டிக்குள்ளே இருக்கிற டெக்கரேஷன் பார்க்க போனாங்க. அது சூப்பராக இருந்தது. ஆனால் இப்படியெல்லாம் மார்க்கெட்டெல்லாம் நாங்கள் போன முறை பார்க்கல. சிலவில் இருந்திருக்கும், நாங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டோமோ தெரியா. இது சூப்பராக இருந்தது. வாங்க இந்த மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே கிறிஸ்மஸ் நியூ இயரை பெரிய ஒரு பண்டிகையாக இதாக கொண்டாடுறாங்க. எல்லாருக்குமே கிஃப்ட் எல்லாம் கொடுத்து, எவ்வளோ தூரத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் இன்னுமே போஸ்ட் வழியாக காட்டெல்லாம் அனுப்பி கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அப்படி ஸ்வீட் செய்து நல்ல கோலாகலமாக பண்டிகையாக கொண்டாடுறாங்க. இப்படி மார்க்கெட் எல்லாம் வச்சு சேல்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கான காசுகளும் பணத்தையும் திரட்டி அப்படி சூப்பராக இருக்குது. அந்த ஒரு டிசம்பர் வந்தாலே ஒரு பண்டிகை காலம்னு தெரியுது. ஆனால் சூரியன் தான் இந்த நாட்டில் வர மாட்டேன்டுது. மற்றபடி அதற்கேற்ற மாதிரி லைட் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் எல்லாம் போட்டு சூப்பராக கொண்டாடுறாங்க. மனசுக்குமே அந்த டெக்கரேஷன் அது இதெல்லாம் பார்க்க நல்ல வாய்ப்பு ஒன்று உருவாகுது. நல்ல சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. செலிப்ரேஷன் மூட்லேயே எப்பயும் இருக்கிறாங்க. கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கல ஃப்ரெண்ட்லியாக மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கொள்கிறாங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த மார்க்கெட் அடியிலேயே லண்டன் ஐ மாதிரி ஒரு பெரிய ராட்டினம் வச்சு அதை சுற்றி கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு அதோட பாலன்குடிலும் வச்சுருந்தீங்கன்னா பாலன்குடியில் பாலனை மட்டும் காணலே. என்னென்ன கிறிஸ்மஸ் இன்னும் வரையிலேன்றதால மற்றபடி எல்லாமே சூப்பராக வச்சு சூப்பராக. இலங்கை இந்தியாவில் நாங்கள் பாலன்குடியில் ஈஸியாக வச்சுருவோம். அதோட இந்த சவுக்கெல்லாம் தேடி இந்த டெக்கரேஷன் சாமானை கூட ஈஸியாக வச்சுருவோம். ஆனால் இங்கே பாலன்குடியில் வேண்டதுண்டா நீங்கள் பெரிய பணக்காரராக ராஜா வீட்டு பம்பியாக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ விலை இந்த பாலன்குடியில் சாமான்கள் வேண்டுறது. ஆனால் ட்ரீயும் அந்த டெக்கரேஷன் சாமான்களும் ஓரளவு நீங்கள் அஃபோர்ட் பண்ணி வேண்டிக்கொள்ளலாம். அதுக்குமே ஒரு 100 பவுண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு அதெல்லாம் செய்து வேண்டுறதுக்கு. அப்போ நீங்கள் புதுசாக யூகே வந்திருந்தீங்கண்டா இந்த வெள்ளைக்காரங்க ஏற்கனவே இருக்கிற எங்கடாக்கள் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி நாங்கள் டெக்கரேஷன் பண்ணணும்னு ஆசைப்படலாம். ஆனால் அதுக்கிட்ட பட்ஜெட்டையும் ஒதுக்கணும். அதனால் சின்னனா ஒரு ரீவண்டி சிம்பிளாக ஒரு டெக்கரேஷனை பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்து கொள்வோம். ஏனண்டா இல்லையண்டா கடன் வண்டியெல்லாம் நம்மளால் கிறிஸ்மஸ் ட்ரீம் பண்ண முடியாது, டெக்கரேஷனும் பண்ண முடியாது. இங்கே விதமான இனிப்பு பண்டங்கள், கேண்டிகள், அதுகள், ஸ்வீட்டுகள் விற்கிற கடையில் இருந்தது. அதோட அந்த
சர்ப்ரைஸ் அண்டு அந்த சொல்வினம் போல் கிறிஸ்மஸுக்கு அந்த கேண்டி ஷாப் ஒன்று இருந்தது. அதில் எப்படி டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களோட டெக்கரேஷன் சூப்பராக இருந்தது. அவங்க பார்க்கவே அந்த ஒரு கண்ணுக்கு கவர்ச்சியாக சூப்பராக வச்சுருந்தாங்க எல்லாமே. பாருங்கள் எவ்வளோ ரகமாக விதம் விதமாக வச்சுருக்காங்க. மேபி அது நார்மல் வெரைட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம் வந்து நல்லா இருந்தது. அதை மாதிரி தான் எல்லா மார்க்கெட்டுமே இங்கே எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே எல்லாத்தையும் வடிவாக கொண்டாடுறாங்க. நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற மிச்ச கடையிலையும் கொஞ்சம் வளர்ந்து பார்த்துட்டு என்னென்னலாம் இருக்குது இல்லைன்றலாம் பார்த்துட்டு கிறிஸ்மஸுக்கு என்ன புதுசாக டெக்கரேஷன் வந்திருக்குது, அங்கே என்னென்ன ஐடியாக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் எங்களோட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என் வ்ளாக் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வ்ளாக் எப்படியான வ்ளாக்கெல்லாம் வேணுமென்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே. இப்போ நாங்கள் போகிறது ஷாப்பிங் சென்டருக்குள்ளே. அந்த ஷாப்பிங் சென்டருக்குள்ளே எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். க்ரியேட்டிவிட்டி நல்லா இருக்குதுங்க. எப்பயுமே அந்த ட்ரெடிஷ்னல் வேயை வச்சுருக்கிறேன். நம்ம என்ன தான் மாடர்னைஸ் ஆகினாலும், என்ன தான் மாடர்னாக எல்லாம் சொல்யூஷன் வந்தாலும் உடனே இங்கே அப்படியே அந்த ட்ரெடிஷ்னல் வேயிலேயே வச்சுருந்து அது நல்லா தீர்த்து கொண்டாடினோம். அது எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஏனெண்டா ஒரு புதுசு வந்தோடனே பழசு அப்படியே மறந்துட்டு அந்த புதுசுக்கு அடாப்ட் ஆகிற நாடுகளை நான் கட்டாயம் பார்த்துருக்குறேன். கட்டார்லாம் நான் இருந்துருக்கிறேன். நாங்கள் வந்து பழசு இருக்குது தான், ஆனால் ஃபுல்லாகவே அந்த சிட்டியெல்லாம் ஃபுல்லாக புதுசாக மாறிட்டு, புதுசாக மெட்ரோ வந்துட்டு புதுசாக எல்லாம் மாறிட்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, பழசை வச்சு அந்த பழசுலேருந்து நவீனத்துவமாக கொண்டாடுறாங்க. அது உண்மையாகவே சூப்பர் ஐடியா, நல்லா இருக்குது. அதை இப்போ வர்ற ஜெனரேஷன்களும் என்ன செய்யுமெண்டா பழசை மறக்காது, புதுசு வழியாக பழசை தெரிஞ்சுக்கொள்ளும். அது உண்மையாகவே நல்லா இருக்குது, வரவேற்கத்தக்கது. எல்லா கடைகள்லேயும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தர மாதிரியாக போட்டிருக்காங்க. தர மாதிரியே நீங்கள் உங்களோட பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வேண்டக்கூடிய மாதிரி போட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட 10 பவுன் இருந்தால் 10 பவுனுக்கு ஏற்ற மாதிரி வேண்டலாம், 100 பவுன் இருந்தால் 100க்கு வேண்டலாம், ஈவன் 1000 பவுன்ஸுக்கு டெக்கரேஷன் வேணுமெண்டா அதுக்கு கூட வேண்டலாம். இது ஒரு நல்ல ஐடியா, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இது வந்து மெட்லன்ன்ற ஒரு உடுப்பு கடை. இங்கே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் பேபிஸுக்கு லேடிஸுக்கு எல்லாம் உடுப்பு இருக்கும். அங்கே பாருங்கள், அங்கே இருக்கிற டெக்கரேஷனை ஒரு வித்தியாசமாக இருந்தது. மற்ற கடையில் இருக்கிறதை விட இங்கே கொஞ்சம் கலெக்ஷன் நல்லாவும் வித்தியாசமாகவும் இருந்தது. இப்போ வந்து நாங்கள் ஒரு 10 கடைக்கு போனால் 10 கடையிலையுமே 10 விதமான டெக்கரேஷன் கிடைக்கும். இப்போ டெஸ்கோ போனீங்கண்டா, கொஸ்கோ போனீங்கண்டா வேறு விதமான டெக்கரேஷன். அதே மாதிரி ப்ரைமார்க், மெட்லன், எம்என்எஸ்க்கு போனீங்கண்டா வேறு விதமான டெக்கரேஷன். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே காட்டலாம். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களோட சந்திக்கிறதுக்கு விருப்பம்தான். கட்டாயம் வீடியோ தொடர்ந்து போடுறேன். ஓகே, பாய்.